ஏங்க மாமா, போகும்போது யார் கண்ணிலையும் பற்றாதீங்க. எங்க போற என்ன பண்றன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. கண்ணு வச்சிருவாங்க மாமா. ஏடி வேலைக்கு தானடி போற? வேலைக்கு போறதுக்கு யாராவது கண்ணு வைப்பாங்களா? விஷயம் தெரியாம பேசிட்டு இருப்பீங்க. வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே கண்ணு வச்சிருவாங்க. நீங்க வேற வேலைக்கு போறீங்க, அதுவும் ஐடி கம்பெனியில. உங்களை எப்ப பார்த்தாலும் முப்பாத்தா வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கிறதுலன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கண்ணுன்னு வச்சு 10 நாள் உடம்பு சரியாம படுத்துருவீங்க. யார் கேட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லுங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிடாதீங்க. ஏடி நல்லா இருக்கிற நான் எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு போகணும்? சொல்றத மட்டும் செய்யுங்க மாமா. யார் கேட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போற உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் ஏதோ நோய் வாய்ப்பட்டு கஷ்டத்துல இருக்கிறோம் நினைச்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு நான் நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன்னு சொன்னீங்க, நாளைக்கே படுத்த படுக்கையாக்கிடுவீங்க. பாத்துக்கோங்க. அப்புறம் யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடவே முடியல வயிறெல்லாம் வலின்னு சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க மாமா. அப்புறம் நாளைக்கு சோறு கூட வாயில வைக்க முடியாது, வயிற்றுக்கு ஏதாவது வந்துடும். என்னடி இது புதுசு புதுசா சொல்ற? என்னத்த புதுசு புதுசா சொல்றாங்க? பொண்டாட்டி சொன்னா கேளுங்க, எது சொன்னாலும் கேள்வி கேட்காதீங்க. ஏடி எதை கேட்கணும்னு ஒரு விவசாயம் இல்லையாடி? இதான் சொல்றது, பொண்டாட்டி பேச்ச கேட்காத எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைங்க மாமா. பொண்டாட்டி பேச்ச கேளுங்க, வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஓ, பொண்டாட்டிங்க இதெல்லாம் சொல்லுவீங்களா? எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்ன வச்சு கேட்காம தெரியாதீங்க. சஞ்சய், சஞ்சய் சொல்லுங்க ஆண்டி. சஞ்சய் காலைக்கு வரைக்கும் போயிட்டு வரியா? ஐயோ ஆண்டி, 2 நாளா வயித்தாலையா போயிட்டு இருக்குது, எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆண்டி. நீங்க கூப்பிட்டீங்கன்னா எந்திரிச்சு வந்தேன். என்னது வயித்தால போகுதா? அவனே வயித்தால வயல போயிட்டு இருக்கான், நீ வேற ஏன்? போய் வேற யாரையாவது கடைக்கு அனுப்பு. சரி முப்பாத்தா. ஏண்டா வயித்தால போச்சுன்னு சொல்ல வேண்டியதுடா. அவனுக்கு எங்க வயித்தால போகுது? அக்கம் பக்கத்துல யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா இப்படி சொல்லு, நான் தான் சொல்லி கொடுத்தேன். எப்படி போய் நடிப்பு? சூப்பர்டா, நீ தான் அம்மா புள்ள. வருங்க மாமா, என்ற பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு விவரமா இருக்கிறாங்கன்னு. நீங்க தான் கூமுடுத்தனமா இருக்கிறீங்க. என்ற வேச்சா இனிமேலாவது கேளுங்க. வட செஞ்சு போலாம்.